அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 32 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா, பொருளின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி எது? ஒரு பொருளோட வெப்பநிலையை அளக்க பயன்படுற கருவி எது? ஆன்சர் வெப்பநிலை மானி தான் பயன்படுத்துவாங்க. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். ஓகேங்களா, வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். இதுவே நம்ம வெப்பநிலை மானி இருக்குல்ல, மருத்துவ வெப்பநிலை மானின்னு சொல்லப்படுறத என்ன பயன்படுத்துவாங்கன்னா பாதரசம் அதில் இருக்கும். ஏன்னா இதுதான் கண்ணாடியில் ஒட்டாது, வெப்பத்துக்கு ஏற்ப சீராக விரிவடையும், மேலே எங்கேயும் போயிட்டு வர்றதால இதை பயன்படுத்துகிறாங்க. ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1875 தொடங்குறாங்க ஆரிய சமாஜத்தை. யார் தொடங்குறா அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் இது தொடங்கப்படுது. இவருடைய அந்த ஃபேமஸான ஒரு முழக்கம் அப்படின்னா வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னது யார்? தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலையும். தமிழ் புலவர் கபிலரின் துயரமான முடிவை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது? தமிழ் புலவர் கபிலரின் துயரமான முடிவை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு. ஆன்சர் என்ன? திருக்கோவிலூர் கல்வெட்டு. திருக்கோவிலூர் கல்வெட்டு. அதாவது கபிலர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டான அந்த பாரி செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் பாரியோட அந்த மகள்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திருக்கோவிலூரில் வந்து வடக்க பார்த்து உண்ணா நோன்புன்னு சொல்லுவாங்க, வடக்க இருந்து உயிர் துறக்கிறாரு அப்படிங்கிறத இந்த கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. வெள்ளி புரட்சி என்பது என்ன? வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா முட்டை உற்பத்தியை பெருக்கணும். வெள்ளை வேற வெள்ளி வேற. ஓகேங்களா, பசுமை புரட்சினா வேளாண்மைக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், கோதுமை அரிசிக்கலாம். வெண்மை புரட்சிங்கிறது பால். நீல புரட்சிலாம் மீன். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். இந்தியாவில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் இடம் என்ன? இந்தியாவில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படுற இடம் அப்படின்னா பெரம்பூரில் தயாரிக்கிறாங்க. பெரம்பூரில் உருவாக்குறாங்க, சென்னையில் இருக்கிற பெரம்பூர். ஓகேங்களா, ஸோ இதில் இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐசிஎஃப் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, தயாரிக்கிற இடத்த. எப்போ தொடங்கினாங்கன்னா 1955 தான் இதை தொடங்குறாங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரயில் பெட்டி தயாரிப்பு மையங்களில் இதுவும் ஒன்று. சித்ரஜன் இருக்குல்ல, அது வந்து மின்சார ரயில் என்ஜின் தயாரிக்கிறதுல ஃபேமஸ். லாங்கர் என்ற சமபந்தி உணவு கூடம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? லாங்கர் என்ற சமபந்தி உணவு கூடம் குருநானக் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. சீக்கிய மதத்தை தோற்றுவிச்சது யார்? குருநானக் அவர்கள் தான். இவர் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு இதை ஆரம்பிக்கிறார். இந்திய வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது 1936. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அகில இந்திய வானொலி அப்படின்னு பெயரை மாற்றுறாங்க. ஓகேங்களா, 1957 இது ஆகாஷவாணி அப்படின்னும் பேர் மாற்றிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தை முதலில் கண்டுபிடித்த அகழ்வாராய்ச்சியாளர் யார்? ஹரப்பா நாகரிகத்தை முதல்ல கண்டுபிடிச்ச அகழ்வாராய்ச்சியாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் தான் இந்திய தொல்லியல் துறையில் முதல் நில அளவையாளர்னு சொல்லுவாங்க, சர்வேயர்னு சொல்லுவாங்க. 1853, 56, 57 இவர் ஹரப்பா, 875 ஹரப்பாவை பார்வையிடுவார். 1921 இந்த தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் தான் ஹரப்பாவை முறையாக அகழ்வாராய்ச்சி செஞ்சவர். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இவராக இருந்தாலும் முறையாக அகழ்வாய்வு செஞ்சது அவர் தான். பெண் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? பெண் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதி அவர்கள். இந்த கூட்டத்தில் பாரதியை அதிகமாக சொல்லலாம். அடுத்தது, இந்தியாவில் முத்துச்சிப்பி வளர்க்கப்படும் இடம் என்ன? இந்தியாவில் முத்துச்சிப்பி வளர்க்கப்படுற இடம் மன்னார் வளைகுடா மற்றும் கட்ச் வளைகுடா, இந்த 2 பிளேஸ்லையுமே வளர்க்குறாங்க. இந்தியாவில் இயற்கையான முத்துக்கள் எடுப்பதில் ஃபேமஸான இடம் என்ன? தூத்துக்குடி, மன்னார் வளைகுடா உலக புகழ் பெற்றது. இதனால தான் தூத்துக்குடியை முத்து நகரம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல. குளிர்பதன பெட்டிகள்லேருந்து வெளிப்படுற வாயு என்ன? குளிர்பதன பெட்டிகள்லேருந்து
வெளிப்படுற வாயு என்ன? ஃப்ரீயான் வாயு வரும், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லாமே சரியாக தான் இருக்குது. இந்த ஃப்ரீயான் அப்படிங்கிறது தான் குளிர்விப்பானாக பயன்படுது. இந்தியாவில் மௌரியர் ஆட்சி ஏற்பட அடிப்படை காரணமாக இருந்தவர் யார்? இந்தியாவில் மௌரியர் ஆட்சி ஏற்பட அடிப்படை காரணமாக இருந்தது யார்? சாணக்கியர் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறார். கௌல்டியர்னு இவருக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அஸ்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அதில் தான் மௌரியர்களோட அரசியல் என்ன, பொருளாதாரம் என்னங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட மாக்கியவல்லி அப்படின்னு அழைக்கப்படுறதும் சாணக்கியர் தான். சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் என்ன? சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்ற கோள் எது? வெள்ளி. வெள்ளி. ஓகேங்களா? சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற மாநிலம்னா மேற்கு வங்கம். இதை தங்க இழை அப்படின்னு சொல்லப்படுது. புத்தர் பிறந்த வருடம் என்ன? புத்தர் பிறந்த வருடம் கிமு 567. கிமு 567 நேபாளத்தில் இருக்கிற லும்பினி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர். இவரை தான் சாக்கிய முனி அப்படின்னு அழைக்கிறாங்க. நமது நாட்டின் தேசிய நாட்காட்டி எதனை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது? நமது நாட்டோட தேசிய நாட்காட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது எதை வச்சு அமைச்சிருக்காங்கன்னா சக ஆண்டு முறையை பயன்படுத்தி அதை அமைச்சிருக்காங்க. இது வந்து யாரால்? கனிஷ்கர் அப்படிங்கிற அரசரால் கிபி 78 தொடங்கப்பட்டுச்சு. மார்ச் 22, 1957 இது இந்திய தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது. கீழ்கண்டவர்களும் நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசு யார்? கீழே கண்டவர்களில் நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய அரசு அப்படின்னா குமாரதேவி. இவர் ஒரு குப்த அரசர்னு வச்சுக்கோங்க. அந்த ரிலேட்டடானது. முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாருனா லிச்சாவி அரச பெண்ணான இளவரசி குமாரதேவியை மணக்கிறார். ஏன்னா உறவு மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவருடைய தங்க நாணயங்களில் இவங்க ஃபேஸை போட்டு அடிக்கிறார். போபால் விஷவாயு சம்பவத்தில் கசிந்த வாயு. போபால் விஷவாயு சம்பவத்தில் கசிந்த வாயு அப்படின்னா மீத்தேன் ஐசோசைனேட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஐசோசைனேட் அப்படிங்கிறது தான் கலந்துச்சு. மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. MIC அப்படிங்கிறது எப்போன்னா டிசம்பர் 2, 1984 இது வந்து வெளிப்படுது. யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து இது வந்து வெளிப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பெரிய பேரிடராக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை? இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்க அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னா இப்போதைக்கு 11 இருக்குது. இந்த ஆப்ஷனில் 10 தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 1976 42வது சட்டத்திட்டத்தின்படி 10 கடமைகள் வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2002 86வது சட்டத்திட்டத்தின்படி அது 11வது கடமையும் சேர்த்தாங்க. குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 11 இருக்குது. ஆப்ஷனில் 10 கொடுத்துருக்காங்க. அதனால் 10 சூஸ் பண்ணிக்கோங்க. 11 இருந்தால் 11 சூஸ் பண்ணிக்கோங்க. ஹர்ஷரின் சகோதரர் பெயர் யாது? ஹர்ஷரின் சகோதரர் பெயர் ராஜ்யவர்த்தனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பது யார்? மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். மகேந்திரவர்மனின் இசை ஆர்வத்தை குறிப்பிடும் கல்வெட்டு எது? மகேந்திரவர்மனோட இசை ஆர்வத்தை குறிப்பிடுற கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சங்கிரண சாதி அப்படிங்கிற விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. உலகின் மிக உயரமான பீடபூமி என்ன? உலகின் மிக உயரமான பீடபூமினா திபெத் பீடபூமி தான். திபெத் பீடபூமி ஏன்னா உயரமான இடத்துல இருக்குது. இதுதான் உலகத்தோட கூரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 5000 மீட்டர் உயரத்தில் இருக்குது. நமது மக்களாட்சியின் உயிர்நாடியாக உள்ளது எது? நமது மக்களாட்சியோட உயிர்நாடியாக விளங்குறது எது? உள்ளாட்சி அமைப்பு தான். மக்களாட்சியோட உயிர்நாடினா உள்ளாட்சி அமைப்பை தான் சொல்லுவாங்க. உள்ளாட்சி அமைப்போட தந்தை யார்? ரிப்பன் பிரபு. ஓசோன் அடுக்கு சிதைய காரணமான வாயு என்ன? ஓசோன் அடுக்கு சிதைய காரணமான வாயு ஃப்ரீயான் வாயு, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், இவை எல்லாத்தையும் காரணம். ஃப்ரீயான் வாயுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே காரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாமே காரணம்தான். காலநிலை என்பது எத்தனை ஆண்டுகளின் வானிலை சராசரி? காலநிலை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளோட வானிலை சராசரி அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? 30லேருந்து 150. ஓகேங்களா? 30 to 35 தான் போடணும்.
ஆனால் இங்கே 150 தப்பாக போட்டிருக்காங்க. 30 to 35 வருடத்தோட சராசரி தான் ஒரு வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலநிலையை வந்து கணக்கு பண்ணிகிட்டே வருவாங்க. அதோட சராசரி என்னவோ அதுதான் காலநிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா? 30 to 35, 150 கிடையாது, 35ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? மலேசிய பகுதிகளை கைப்பற்றிய பின் முதலாம் ராஜேந்திரன் பெற்ற சிறப்பு பெயர் என்ன? மலேசிய பகுதிகளை கைப்பற்றிய பின் முதலாம் ராஜேந்திரன் பெற்ற சிறப்பு பெயர் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பெயரை அவர் பெறார். அடுத்தது, சிராக்கோ என்ற பெயருடைய வெப்பக்காற்று எப்பகுதியிலிருந்து வீசுது? சிராக்கோ என்ற பெயருடைய வெப்பக்காற்று எந்த பகுதியிலிருந்து வீசுது? சஹாரா பாலைவனம் இந்த பகுதியிலிருந்து வீசுது. சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை. சார்க் அமைப்பில் இருக்கிற நாடுகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 8 நாடு இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது 7 நாடு தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஆப்ஷனில் இதுவும் கிடையாது, 8 நாடுன்னு வச்சுக்கோங்க. 1985 ஸ்டார்ட் பண்ணாங்களா, அப்போ 7 நாடு இருந்துச்சு. எது? இந்தியா இருக்கும், இலங்கை இருக்கும், பாகிஸ்தானு, நேபாளம், பூட்டானு, மாலத்தீவு, பங்களாதேஷ்லாம் இருக்கும். 2007 தான் ஆப்கானிஸ்தான் இதில் சேர்றாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து 8வது நாடாக சேர்றாங்க. இப்போ 8 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 8 நாடு கண்டிப்பாக இருக்குது. ஆப்ஷனில் நான் கொடுக்கல, அவ்வளோ 8ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சுந்தர்வனம் சதுப்பு நிலப்பகுதி காணப்படும் மாநிலம் இது. சுந்தர்வனம் சதுப்பு நிலப்பகுதி காணப்படுற மாநிலம் மேற்கு வங்கம். இது அந்த கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறு கடலில் கடக்கிற இடத்துல இருக்கிறது தான் இந்த சுந்தரவனம். ஸோ உலகத்தில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு இது அப்படி சொல்லுவாங்க. இங்கே தான் வங்க புலிகள் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. வங்க புலிகள் சிங்கத்தையே அடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஓகேவா? ஸோ சிங்கத்தையே அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்து இருக்குது. அதனால தான் அதை தேசிய விலங்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். 30க்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.